நம்மளுடைய சோழிங்கநல்லூர் தொகுதியில் பெருங்குடி பகுதியில் கல்லுக்குட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 குடும்பங்களுக்கு மேலே வசிக்கிறாங்க. நம்மளுடைய அரசாங்கமே கிட்டத்தட்ட 15,000 குடும்ப அட்டைகளை கொடுத்துருக்கிறது, ரேஷன் கார்டு. அப்படிப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் சென்னையில் ஹாட் சிட்டி மாதிரி இது. ஏன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த பகுதியில் திமுகவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, அண்ணன் நம்மளுடைய கேபி கந்தனாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், அடிப்படை வசதி என்பது இந்த பகுதி மக்களுக்கு செய்யவில்லை. திரு கேபி கந்தா எதுவுமே செய்யலைன்றது தான் உண்மையான விஷயம். அது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எம்எல்ஏவை ஜெயிச்சு 10 வருஷமாக இருக்கிறாரு. அவர் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன், சில விஷயங்களை செய்திருக்கிறார். ஏன்னா நம்ம எப்பயுமே எங்களுடைய தாவேகாவை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரும் போய் பேச மாட்டார், ரமேஷ் மணிகண்டனும் போய் பேச மாட்டேன். ஏன்னா விஜய் சாரும் கடகராசி தான், ரமேஷ் மணிகண்டனும் கடகராசி தான். தில்லுக்கு பெயர் போனவர்கள் விஜய், தளபதி விஜயும் அவரும் சரி, நானும் சரி, தில்லான மனிதர்கள்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நிறைய அரசியலில் பல எதிர்ப்புகளை பார்த்துட்டு வந்தவங்க நாங்கள். அப்போ இந்த பகுதியில் என்னன்னா, திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தெரு விளக்கு போட்டிருக்காரு, ஒரு 4 ரோடு போட்டிருக்காரு. மொத்தம் 211 ரோடு இருக்குது, 4 ரோடு தான் போட்டிருக்காரு. ஸோ இந்த பகுதியில் அடிப்படை வசதி என்பதே கிடையாது. ஆனால் ஓட்டு பெறுவதற்கு மட்டும் எலெக்ஷனுக்கு தவறாமல் வந்து விடுகிறார்கள். இந்த முறை தளபதி விஜய் அவர்கள் திருச்சி கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, அடிப்படை வசதி ஏழை மக்கள் தமிழகத்தில் எங்கே வசித்தாலும் அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலை எங்கள் வேலை அந்த வேலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. திருச்சியோடைய நீங்கள் பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். அடிப்படை வசதி இல்லாத பகுதியாக தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 70% மேலே அப்படி தான் இருக்குது. பணக்காரங்க வாழ்கிற இடத்துல கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை ஒழுங்காக வராமல், குப்பையை ஒழுங்காக வராத பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த முறை அடிப்படை வசதி நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் வந்தால் தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அதனால் மறக்காமல் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம். தம்பிகள் பார்க்குற தம்பிகளும் அதற்கான உதவியை செய்ய வேண்டும். நன்றி. ரமேஷ் மணிகண்டன், வணக்கம்.